மேடவாக்கல்ல ஜெயச்சந்திரனா எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜெயச்சந்திரனுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு 800 மீட்டர் லொக்கேட்டாக இருக்க ஒரு 3 BHK அபார்ட்மெண்ட் சைஸில் இருக்க ஒரு 2 BHK ரீசல் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ரைஸ் மில் ரோட்னா எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஜெய்சன் ஒட்டினா மாதிரி அந்த ரோடு உள்ளே வரும். எக்ஸாக்டாக அந்த ரைஸ் மில் ரோட்லேருந்து அந்த மெயின் ரோட்லேருந்து நீங்கள் அந்த ரைட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு 800 மீட்டர் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. ஒரு 3 BHK அபார்ட்மெண்ட் வாங்குற ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வேறு எங்கேயுமே கிடைக்காது, நம்ம சேனலில் மட்டும் தான் கிடைக்கும். அதனால தான் திருப்பி சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீட்டில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4 பால்கனிங்க, 1300 ஸ்கொயர் ஃபீட், 4 பால்கனி. இந்த வீடை சுற்றி நம்மளுக்கு பால்கனி தான் இருக்குது. ஒன்று உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காட்டுறேன், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்படின்னா ஒரு 6 பேர் உட்காந்து நீங்கள் டைனிங் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு பெரிய டைனிங் டேபிள் நீங்கள் போட்டுக்கலாம். 1300 ஸ்கொயர் ஃபீட், 550 உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துடும். ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி. இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கல்ல ஜெயச்சந்திரனா எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜெயச்சந்திரனுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு 800 மீட்டர் லொக்கேட்டாக இருக்க ஒரு 3 BHK அபார்ட்மெண்ட் சைஸில் இருக்க ஒரு 2 BHK ரீசல் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களை உத்தரவாயிருங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜெய்சனுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தா ரைஸ் மில் ரோட்னா எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஜெய்சன் ஒட்டினா மாதிரி அந்த ரோடு உள்ளே வரும். எக்ஸாக்டாக அந்த ரைஸ் மில் ரோட்லேருந்து அந்த மெயின் ரோட்லேருந்து நீங்கள் அந்த ரைட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு 800 மீட்டர் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குங்க. அது மாதிரி சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது. இந்த அபார்ட்மெண்ட்டில் டோட்டலாக எத்தனை யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு 6 யூனிட் வருங்க. ஸோ 6 யூனிட்டில் வெறும் 6 யூனிட் தான் லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோட தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு தான் வரும். சரிங்களா? ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி ஆசைப்படுறேன். ஸோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம ஃபேமிலி நம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த 4 ஃபேமிலி நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா என்னென்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அது மாதிரி தான் நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்க, நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தேவைப்படுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சேனலில் நம்ம ரெகுலராகவே ப்ராப்பர்ட்டிஸ் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம இப்போ ப்ராப்பர்ட்டிக்குள்ளே மதிட்டு எல்லாமே பார்த்துலாம். இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளானுங்க. ஸோ டோட்டலாக இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்மளுக்கு 7 to 8 இயர்ஸ் ஆகுது. சரிங்களா? அது மாதிரி ஃபுல்லாகவே பார்த்தா உங்களுக்கு ரெட் பிரிக் ரிவர் சாண்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் இது. பார்த்தா உங்களுக்கு கார்ப்பரேஷன் வாட்டர் எல்லாமே இருக்குது. ஒரு கவர்டு கார் பார்க்கிங் நம்மளுக்கு வந்துடும். ஒரு 2 பைக் நீங்கள் தாராளமாக உள்ள ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. வாங்க அப்படி மேலே போயிடலாம். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடிக்கு செட் பேக் விட்டுருக்காங்க பாருங்க. நல்ல ஒரு பெரிய செட் பேக் விட்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி உங்கள் பட்ஜெட்குள்ளே வர ப்ராப்பர்ட்டிங்க. வாங்க மேலே போய் இந்த ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 யூனிட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 யூனிட் வரும். செகண்ட் ஃப்ளோரில் 2 யூனிட் இருக்கு. இபி எல்லாமே நம்மளுக்கு 3 ஃபேஸ் இபி தான். சரிங்களா? வாங்க அப்படி மேலே போய்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துருங்க. செகண்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் லாபி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ வெஸ்ட் ஃபேசிங்கில் ஒரு யூனிட் இருக்குது, ஈஸ்ட் ஃபேசிங்கில் ஒரு யூனிட் இருக்குது. நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, மெயின் டோர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தீக்குட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க உள்ளே போயிடலாம். உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. ஒரு 3 BHK அபார்ட்மெண்ட் வாங்குற ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1300 உங்களுக்கு பில்டப் ஏரியா. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 550 உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துடும். சரிங்களா? நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க. இங்கே ஹாலை மட்டும் பாருங்களேன், அதை சுற்றி காட்டுங்க. எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வேறு எங்கேயுமே கிடைக்காது, நம்ம சேனலில் மட்டும் தான் கிடைக்கும். அதனால தான் திருப்பி சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அது மாதிரி இந்த வீட்டில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4 பால்கனிங்க, 1300 ஸ்கொயர் ஃபீட், 4 பால்கனி. இந்த வீடை சுற்றி நம்மளுக்கு பால்கனி தான் இருக்குது. ஒன்று உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காட்டுறேன், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஹால்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்குங்களா, இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட்டு, இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட். ஹால்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் உட்காந்து நீங்கள் டைனிங் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு பெரிய டைனிங் டேபிள் நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, நல்ல ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. நல்ல ஹுட் அண்ட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பால்கனியாக நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பால்கனிங்க. இங்கே பாருங்க, நல்ல ஒரு பெரிய இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நல்ல ஒரு பெரிய பால்கனியாகவே நம்மளுக்கு இருக்குங்க. அப்படியே இங்கேருந்து இந்த ஹாலை பாருங்க, இங்கேருந்து காட்டுங்க, பால்கனிலேருந்து இந்த ஹாலை காட்டுங்களேன்.
எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் அந்த ஹேங்கிங் லைட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஏரியாவில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஒரு 100 இன்ச் டிவி கூட நீங்கள் தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் வுட் ஒர்க்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. 1300 ஸ்கொயர் ஃபீட் மறந்தாதீங்க சரிங்களா. ஸோ அப்படியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், நீங்கள் அங்கே டிவி மாட்டிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய சோபா உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கூட நல்ல ஒரு பெரிய சோபாவாக நீங்கள் போட்டுக்கலாம். அப்படியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வாருங்க, இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 13x14 13க்கு 14 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்லாம் இப்போ தான் ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஒரு மாதிரி டார்க் ஆரஞ்சு கலர் நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அது மாதிரி லேப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். அது மாதிரி இங்கே ஒரு பால்கனிங்க, இங்கே ஒரு பால்கனி இருக்கு பாருங்க. நல்ல ஒரு இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்கு. ஸோ பக்கத்தில் மசூதி இருக்கு. இன்னைக்கு ஃப்ரைடே இல்லை, அதனால கொஞ்சம் சவுண்டாக இருக்கு நம்மளுக்கு, வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம், ஒரு பால்கனி பார்த்தோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி இருக்குங்க. ஸோ இங்கே ஒரு டோர்லாம் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும், கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கும் சரிங்களா. அப்படியே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ரெஸ்ட் ரூமும் ரொம்ப நீட்டாக தாங்க இருக்குது. நீங்கள் ஒரு சின்னதாக வாஷ் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபிட்டிங்ஸ் தான், அந்த கிளாஸ் செட்டு, இந்த டேப், இது மட்டும் சின்ன சின்ன செலவு தான் நம்மளுக்கு இருக்குது சரிங்களா. அப் டு 6 feet வரைக்குமே நம்மளுக்கு டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், வாஷ் பேஷன் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே டோர் போட்டுட்டா கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இங்கே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வரலாம். 13x14 சரிங்களா. ஸோ இங்கேருந்து பாருங்கள் ஹாலோட வியூ. ஒரு ஆங்கிள்லேருந்து இந்த ஹாலை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க. இதில் ஹேங்கிங் லைட் வரும். மொத்தம் 3 ஃபேன் பாயிண்ட் இருக்குங்க. ஃப்ரிட்ஜ்லாம் நீங்கள் இங்கேயே வச்சுக்கலாம், கிச்சனுக்குள்ளே வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா மட்டுமே வந்துடுது. ஸோ அப்படியே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. இந்த காமன் ரெஸ்ட் ரூமோட டோர்ஸ் எல்லாமே பார்த்தா ஃபுட் அண்ட் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு கிளாஸ் செட் வந்துடும். ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமோ கொஞ்சம் நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது, கண்டிஷன்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ அப்படியே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கிச்சனோட சைஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 10x10 10க்கு 10ல் நல்ல ஒரு பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கு. அது மாதிரி 100% நம்மளுக்கு வாஷ் கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க லேப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் இங்கேயும் ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன், இந்த சுவிட்சஸ், ஃபிளிக் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு UPVC விண்டோ நம்மளுக்கு வந்துருங்க. வீடு ரொம்ப நல்லா க்ளோஸ் ஆயிருந்தது, அதனால கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும். நான் க்ளீன் பண்ண சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக க்ளீனும் பண்ணிட்டு வாங்க. மேலே லாக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், தண்ணி வரல. நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷனாக இருக்குது. அது மாதிரி இந்த லொக்கேஷன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ வாட்டர் லைனும் இருக்குது. அது மாதிரி கிரவுண்ட் வாட்டரும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஃப்ளட் அஃபெக்ட் ஏரியா இது கிடையாது சரிங்களா. ஆல்ரெடி நம்ம எத்தனை பால்கனி பார்த்தோம்? ஹாலில் ஒரு பால்கனி பார்த்தோம், மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு பால்கனி பார்த்தோம். இது நம்மளுக்கு கிச்சனில் இருக்க ஒரு பால்கனி. வாங்க இங்கே பாருங்க, இது நம்மளுக்கு கிச்சனில் இருக்க பால்கனி. நீங்கள் எங்கேயும் வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் செட்டப் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏன்னா வெஷல் வாஷ் பண்ணணும், நம்மளுக்கு 2 டேப் பாயிண்டாக இருக்குங்க. ஏரியாலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. நீங்கள் உள்ளே வரும்போது தெரியும் இந்த ஏரியா எப்படி டெவலப் பண்ணு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து இந்த ரைஸ் மில் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஜெய்சன் டு பள்ளிக்காரனை திருப்பியும் நீங்கள் ரைஸ் மில் ரோட்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது நீங்கள் பள்ளிக்காரனே ஈஸியாக போய் ரீச் ஆகலாம். அதுமாதிரி நீங்கள் ரைட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரும்பாக்கம் ஜங்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, பெரும்பாக்கம் ஜங்ஷன் நீங்கள் போயிடலாம். ரைஸ் மில் ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கனெக்டிவிட்டியான ரோடுங்க இது சரிங்களா. இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12x11 12க்கு 11 நல்ல இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக இருக்குது. லேப்ட் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ வந்துடும், ஒரு ஏசி பாயிண்ட்டும் நம்மளுக்கு வந்துடும். ஆல்ரெடி நம்ம 3 பால்கனி பார்த்துறோம். இது நம்மளுக்கு 4வது பால்கனி. நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்னேன், இந்த வீடை சுற்றி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பால்கனி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளுக்கு ஒரு பால்கனி இருக்குங்க. இங்கே பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய பால்கனியாக இருக்குது. ஸோ பக்கத்தில் ஏரியா பார்த்தா ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் வீடுங்களாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுமாதிரி நம்ம சஸ்பென்ஸ் சொன்னாலும் எப்பவுமே கேட்பீங்க, ஹரி எனக்கு கார்பரேஷன் லிமிட்குள்ளே வரா மாதிரி ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் சேல்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டி சோல்ட் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சஸ்பென்ஸ் சொன்னாலும் நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணுறீங்க. சாரி, நான் ஒரு 2 நாள் டைம் தாங்க, ஒரு நாள் டைம் தாங்க, நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிருது சரிங்களா. ஸோ ப்ராப்பர்ட்டி பார்க்க வரீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுக்கு கிளியராக தான் இருக்கும். வாங்கிட்டு உங்கள் அட்வொகேட் கிட்ட நீங்கள் லீகல் செக்அப் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா நம்ம அடுத்த ப்ராசஸ் நம்ம போகலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 55 lakhs 55 லட்சம் தான் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க.
1300 ஸ்கொயர் ஃபீட் 550 உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துடும். ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி செகண்ட் ஃப்ளோர்ல நம்மளுக்கு இருக்கு. அதுவும் ஜெயிசனுக்கு அப்படியே பேக் சைடுல மெயின் ரோட்ல இருந்து ஒரு 800 மீட்டர் டு 900 மீட்டருக்குள்ள தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் நல்லா உத்தராயிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.